ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன கிழமைன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வியாழக்கிழமை ஆகுது. நம்மளுக்கு வந்து வெள்ளிக்கிழமை தாங்க கம்பெனியில் லீவு. ஸோ நம்ம வெள்ளிக்கிழமை எப்போவுமே ரசம் சாம்பார் அந்த மாதிரியே தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். புதுசாக பண்ணலாம் அப்படின்ட்டு எல்லோரும் யோசிச்சுட்டு இருக்கப்போ தான் ஒருத்தவங்க சொன்னாங்க பிரியாணி பண்ணலாம் அப்படின்னு சொன்னாப்புல. நம்ம இங்கே வந்ததுலேருந்து நம்ம பிரியாணியே தின்னது இல்லைங்க. ஸோ அதனால் பிரியாணி பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம். நம்மக்கிட்ட இந்த 30 ரூபா தான் இருக்குது. இந்த 30 ரூபா வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். இந்த 30 ரூபாவே நம்மளுக்கு சொல்லப்போனால் இங்கே சவுதியில் அதிகம் தாங்க சிக்கன் பிரியாணி பண்ணதுக்கு. இந்த 30 ரூபா வச்சு என்னென்னலாம் வாங்குதோம், என்னென்னலாம் எவ்வளோ ரேட்டு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வீடியோவில் போடுறாங்க. ஓகே, வாங்க நம்ம மார்க்கெட்டுக்கு போகலாம். மார்க்கெட்டுக்கு போகிறோம் அப்படின்னா நம்ம மார்க்கெட் வரைக்கும் நடக்க வேண்டாம். நம்ம ஜஸ்ட் ஒரு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போட்டால் மட்டுமே போதும். அவங்க வண்டி விட்ருவாங்க. அந்த மார்க்கெட்டில் இருந்து நம்ம அப்படியே வண்டியில் ஏறி கிளம்பிடலாங்க. நாளைக்கு வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதுனால இங்கே கொஞ்சம் க்ரௌடாக தாங்க இருக்கும் இன்றைக்கி. ஓகேங்க, நம்ம ஒரு வழியாக மார்க்கெட்டுக்கு வந்துட்டோம். அப்படியே ஒரு வண்டி எடுத்துகிட்டு அப்படியே ஃபஸ்ட்டு பிரியாணிக்கு தேவையான காய்கறி ஐட்டம் எல்லாமே வாங்கிடலாங்க. ஃபஸ்ட்டு நேராக போய்ட்டு மிளகா எடுத்தோம். மிளகாவோட ரேட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா 1 கிலோ எடுத்தோம் அப்படின்னா 5 ரியாலுங்க, 5.95. அப்படியே கொஞ்சம் மல்லிக்கீரை கொத்தமல்லி எடுத்தாச்சுங்க. ரெண்டும் ஒரு ரியால் தான். நெக்ஸ்ட்டு பூண்டு எடுத்தாங்க. பூண்டு 1 கிலோ 7.95 ரியாலு. அதுக்கப்புறமா இஞ்சி எடுத்தோம். இஞ்சியும் சேம் ரேட்டு தான், 7.95 ரியாலு. நெக்ஸ்ட்டு பிரியாணிக்கு தேவையான முக்கியமான ஒன்றுங்க, நம்ம சிக்கன் தான். இது எத்தனை ரியால்னு பார்த்தீங்கன்னா 17 ரியால் போட்டிருந்துச்சி. அது போக நம்ம நார்மலாக வெளியே எடுத்தோம் அப்படின்னா அதை நம்ம கட் பண்ணி கொண்டு தருவாங்க. ஆனால் நம்ம லாஸ்ட்டில் எல்லாத்தையும் பார்த்துட்டு எடுத்தது இந்த சிக்கன் தாங்க, 7.95 ரியாலு. அதுக்கப்புறமா பிரியாணி அரிசி எடுத்தோம். பிரியாணி அரிசியோட ரேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 10 ரியாலு. நெக்ஸ்ட்டு நெய், அது சின்ன பாட்டிலே 6.50 ரியாலுங்க. நெய் ரொம்ப ரேட்டுங்க. ஓகேங்க, நம்ம தேவையானது எல்லாமே எடுத்துட்டோம். லாஸ்ட்டாக பில்லும் போட்டாச்சுங்க. ஓகேங்க, ஒரு வழியாக நம்ம எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வந்துட்டோம். எவ்வளோ ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 40 ரியால் ஆச்சுங்க. உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொருத்தவங்களும் வாரேன்ட்டாங்க, அதனால தான் 40 ரியால் ஆச்சுங்க. அவங்ககிட்டையும் 10 ரூபா வாங்கியிருந்தோம். பிரியாணி பண்ணது வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்க, குட் நைட்.